ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னடா இவ்வளோ சோகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? காலில் செம்மையான ஒரு பிரச்சனை. காலில் கீழே விட்டுருச்சு. அங்கே முன்னாடி பெருக்கா வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. அங்கே குழி பறித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே எனக்கு பாத்ரூம் எடுத்துன்னு வீட்டுக்கு வர டைமில் காலில் கிழிச்சு ரத்தம் செமையாக கொட்டி செமையாக வந்துருச்சுன்னு பேசுங்க பாருங்க. இந்த நகத்துல செம்மையா சுத்தி முத்தி இந்த விரல சுத்தி முத்தி நகத்துல ரத்தம் நல்லா அதிகமா வருது. நல்லா காலெல்லாம் இதாகி வந்துருச்சுன்னா எரிச்சல் தாங்க முடியல. கடைக்கு நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்புறமா அந்த இடத்த எப்படி இருக்குன்னு நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அந்த இடம் எப்படி இருக்குது, அது எங்கே கிழிச்சுக்கிட்டேன்னு காட்ட போகிறேன். கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போகிறதுக்கே பயந்து தான் போகிறேன். ஏன்னா பெருக்கா வந்துருமோன்னு பயமாக இருக்குது. இந்த இடத்துல தான் கிழிச்சிட்டேன் கைஸ். கரெக்டாக இதே இடத்துல கிழிச்சுக்கிட்டேன். கைஸ் இந்த இடத்துல தான் கைஸ் கிழிச்சுக்கிட்டேன். நான்லாம் செமையாக இதாகிடுச்சு கைஸ். செம்மையான எரிச்சல். பாத்ரூம் போகிற டைம்னு பார்த்து என் தங்கச்சியெல்லாம் பார்த்து ரத்தம் வருதுன்னு சொல்லி பார்த்து இதாகி இது செம்மையான வலி எனக்கெல்லாம். இப்போ கூட நான் நொண்டி தான் நடக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் அம்மா இதை 4 நாளைக்கு இட்டே இருக்க சொன்னாங்க. அப்புறமா பாத்ரூமும் போயிட்டு வந்துட்டானா செம்மையான எரிச்சல். இப்பயும் கூட லைட்டாக ஏரியா தான் செய்யுது. செம்மையாக வலிக்குது. இப்போ இதெல்லாம் விட்டு அடுத்து ஒன்று காட்ட போகிறேன். அது இப்போ சொல்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இதோட முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். நான் இதை மட்டும் போடுறதுக்கு தான் வீடியோ அப்லோடு பண்ணேன். இல்லாட்டி அப்லோடே பண்ணியிருக்க மாட்டேன். இதை பண்ணுறதுக்கு மட்டும், இதை காட்டுறதுக்கு மட்டும்தான் நான் அப்லோடு பண்ணேன். செம்மையான எரிச்சல் கைஸ். இதை மட்டும்தான் பண்ணுறதுக்கு அப்லோடு பண்ணேன். ஓகே பை கைஸ்.